ஸோ நம்ம 12th ஒரு 5 மார்க் டாபிக் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்துட்டு ஃபீமேலுக்கு மட்டும் வந்து ஹியூமன்ஸில் ஃபீமேலுக்கு மட்டுமே நடக்குமான்னு கேட்டால் இல்லை, இது மற்ற அனிமல்ஸுமே நடக்கும். பட் நமக்கு டாபிக்ல இருக்குது ஹியூமனில் ஃபீமேல் நடக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்க்கும்போது ஒரு ஃபீமேலுக்கு எவ்ரி மந்த் 28 to 29 டேஸ் நடக்கும். அதாவது ஒரு மந்த் ஆல்மோஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு வந்துட்டு அதில் 28 to 29 டேஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கும். இந்த சைக்கிள் நம்ம 4 பேஸாக வச்சு படிக்கலாம் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் பேஸ், அப்புறம் ஃபாலிகுலர் ஓவரிட்டரி பேஸ், ஓவரிட்டரி பேஸ் அண்ட் லியூட்டல் பேஸ். மென்ஸ்ட்ரல் பேஸ் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 1, இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் ஃபீமேலுக்கு ப்ரீடிங் நடக்குது. ப்ரீடிங் மீன்ஸ் எக்கு ஓவம் சொல்லுவாங்க. ஃபீமேலுக்கு மந்த்லி ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீமேல் 2 ஓவரி இருக்கும், ரைட் ஓவரி லெஃப்ட் ஓவரி. எதனா ஒரு ஓவரி தான் எக் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ரைட் ஓவரியாகவும் இருக்கலாம், லெஃப்ட் ஓவரியாகவும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் ஓவரி எக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, அந்த எக்கு வந்துட்டு ஸ்போமோட சேரலை. அப்போ என்ன ஆகுதுன்னா எக்காக தான் இருக்கும், பேபியாக மாறி இருக்காது. அப்போ இந்த எக்கு பேபியாக மாறாதனால அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபீமேல் உடம்புல அதாவது ரிட்டைன் பண்ண முடியாது, உடஞ்சி வெளியில வரும். இந்த எக்கு உடஞ்சி வெளியே வரும்போது எக்கோட சேர்ந்து ஃபீமேல் உடம்புல யூட்ரஸ்ல ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் பேர் எண்டோமெட்ரியம். இந்த லேயரும் பிளஸ் அந்த எக்கும் உடஞ்சி வெளில வர அந்த கான்செப்ட் தான் வந்துட்டு நம்ம மென்ஸ்ட்ரல் பேஸ்னு சொல்றோம். திரும்ப சொல்றேன், ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்துச்சுன்னா அது பேபியா வளரும். ஸ்பெர்ம் எக்கும் மீட் பண்ணாத பட்சத்துல அந்த எக்கு உடஞ்சி வெளியில வர அந்த கான்செப்ட் பேர் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இது மந்த்லி ஒவ்வொரு மந்த்தும் 28 to 29 டேஸ் ஃபீமேலுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் பேஸ் பார்க்கும்போது இப்போ ஒரு எக்கு இருக்கு, அந்த எக்கு வந்துட்டு ஃபெர்டிலைஸ் ஆகலை, அதாவது பேபியா மாறலனா அந்த எக்கு வந்து உடஞ்சி வெளில வரும். எதனால உடஞ்சி வெளில வருதுன்னா நம்பர் 1 ப்ரோஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் 2 ஹார்மோன் இருக்கும். இந்த ப்ரோஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் சொல்ற 2 ஹார்மோனும் தேவையான அளவு உற்பத்தி ஆகலை. இதுக்கு என்ன முக்கியமான வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபீமேலோட யூட்ரஸ். இந்த யூட்ரஸ்ல 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், இந்த 3 லேயர்ல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர்னா தேர்ட் லேயர். ஏன்னா இது வந்து எண்டோமெட்ரியம். சைமல்டேனியஸ்லி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு எக்கு வரும்போது அந்த எக்கை ஒரு பேபியா ஃபீல் பண்ணி அந்த எக்கை வந்துட்டு கேட்ச் பண்ணி அந்த எக்கை வந்துட்டு சேஃபா ஒரு இடத்துல பிளேஸ் பண்ற வேலை யார் பண்றாங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் பண்ணும். ஆனா இந்த எண்டோமெட்ரியம் இன்கேஸ் இந்த எக்கு வந்துட்டு பேபியா மாறலனா இந்த எண்டோமெட்ரியம் தன்னை தானே டெஸ்ட்ராய் பண்ணிக்கும். அப்படி தன்னை தானே டெஸ்ட்ராய் பண்ணும்போது அந்த எண்டோமெட்ரியத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த எக்கும் உடஞ்சி வெளியில வரும். ஸோ இப்போ இந்த எண்டோமெட்ரியம் அதோட ஒரிஜினல் ஷேப்பை ரிட்டைன் பண்றது, அதாவது இன்கேஸ் இந்த எக்கு பேபியா மாறிச்சுன்னா இந்த எண்டோமெட்ரியம் தன்னை அப்படியே சேஃபாவே வச்சுக்கும். ஏன்னா அது சேஃபா இருந்தா எக்கு சேஃபா இருக்கும். இன்கேஸ் இப்போ இந்த எக்கு வந்துட்டு பேபியா மாறலனா எண்டோமெட்ரியம் தன்னை தானே டெஸ்ட்ராய் பண்ணிக்கும். எதனால டெஸ்ட்ராய் ஆகுதுன்னா இந்த ப்ரோஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய 2 மெயின் ஹார்மோன்ஸ் ஃபீமேலுக்கு உற்பத்தி ஆகிறது கம்மியாயிடும். அப்போ இந்த 2 ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகாதனால இங்க இருக்கக்கூடிய மயோமெட்ரியம், இது பெரிமெட்ரியம், இது எண்டோமெட்ரியம். பெரிமெட்ரியம் எந்த சேஞ்சஸும் ஆகாது. இந்த 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகாதனால, திரும்ப சொல்றேன், ப்ரோஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகாதனால மயோமெட்ரியம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது வைப்ரேட் ஆகிறதுனால அது மேல இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியமும் வைப்ரேட் ஆகும். அந்த எண்டோமெட்ரியம் எக் இருக்கும். ஸோ இந்த மயோமெட்ரியம் வைப்ரேட் ஆக இந்த எக்கு உடையும், இந்த எண்டோமெட்ரியமும் உடையும். இது உடைஞ்சி வெளில வரதான் அந்த ப்ளீடிங். இந்த ப்ளீடிங் எதனால் நடக்குதுன்னு சொன்னேன், ப்ரோஜெஸ்டரானும் ஈஸ்ட்ரோஜனும் கம்மியாக உற்பத்தி ஆகிறனால. இந்த ப்ளீடிங் எத்தனை நடக்குதுன்னா 1 to 4 டேஸ் நடக்கும். 5th டே ப்ளீடிங் ஃபுல்லாக ஸ்டாப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக மேபி நான் பேசுகிறேன் ரைட் ஓவர் எக் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொன்னேன். இப்போ என்ன ஆகும்னா லெஃப்ட் ஓவரில் நியூ எக் ஃபார்ம் ஆகும். இந்த நியூ எக் பார்க்கும்போது என்ன ஆகும்னா 5th டேலேருந்து 14th டே வரைக்கும், ஓகே 13th டே வரைக்கும் எக் ஃபார்ம் ஆகும். இங்கே எக் ஃபார்ம் ஆகிற அதே டைம்ல, ஏன்னா இங்கே எண்டோமெட்ரியம் ஒன்று இருந்துச்சு, அது உடஞ்சி இப்போ ப்ளீடிங்காக வெளில வந்துருச்சு. இப்போ இங்கே யார் இல்லைன்னா எண்டோமெட்ரியம் இல்லை. அப்போ இங்கே எக்கு க்ரோ ஆகிற அதே டைம்ல எண்டோமெட்ரியமும் க்ரோ ஆகும். விச் மீன்ஸ் எக்கும் க்ரோ ஆகுது, எண்டோமெட்ரியமும் க்ரோ ஆகுது. இதுக்கு யார் காரணம்னா ஃபீமேலோட உடம்பு இங்க 2 ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்னைசிங் ஹார்மோன். ஸோ இந்த சைக்கிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் மைன்யூட்டா, ஹார்மோன்ஸ்ன்றது 1 or 2 drops தான்.
பட் அந்த ஹார்மோன்ஸ் 1 or 2 ட்ராப்ஸ் உற்பத்தி ஆகலைன்னா அது மிகப்பெரிய இம்பாக்டை ஃபீமேல்ஸ்க்கு கிரியேட் பண்ணும். ஸோ இதனால பார்க்கும்போது எண்டோக்ரைனாலஜின்றது மிகப்பெரிய சப்ஜெக்டாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லியூட்னேசிங் ஹார்மோனும் உற்பத்தி ஆகாத ஃபீமேலோட ஒரு ஓவரியில் எக் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீமேலோட யூட்ரஸில் பெட்ரூம் சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி 5லேருந்து 13th டே வரைக்கும், ஜனவரி 5லேருந்து 13th டே வரைக்கும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே 14th டே வந்து பார்க்கும்போது இந்த FSH LH ஹார்மோன் வந்துட்டு இந்த 13 நாள் இல்லாத அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும். மீன் பீக்குன்னு சொல்லலாம். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பீக்னு ஒரு வேர்டு வரும். பீக்னா உச்சி. இது வரைக்கும் இந்த 13 நாள் இல்லாத அளவுக்கு இந்த ஹார்மோன் இந்த 14th டே அதிகமாக உற்பத்தி ஆனதுனால வேற வழி இல்லாமல் இந்த ஓவரிலிருந்து எக் ரிலீஸ் ஆகி இந்த பெட்டை நோக்கி வரும். அட் த சேம் டைம் இந்த பெட்டும் ரெடியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் 14th டே அதிகமான ஹார்மோன்னால எக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, பெட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எக்கு வந்து பெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்கார்ந்த உடனே அகைன் இந்த எக்கை இந்த பெட் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கும். ஏன்னா அந்த பெட்டுன்னு சொல்கிற எண்டோமெட்ரியம் என்ன நினைக்குன்னா அந்த எக்கு பேபியாக மாறும் அசீவ் பண்ணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஸ்பெர்மோட சேரலைன்னா அது பேபியாக மாறாது. அப்படி மாறாத பட்சத்தில் இந்த கார்பஸ் லூட்டியம் இந்த எக்கு போய் உட்கார வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்? ப்ரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தி பண்ணுறது மூலமா. இன்கேஸ் இந்த பேபி வந்துட்டு இந்த எக் வந்து பேபியாக மாறலன்னா இந்த கார்பஸ் லூட்டியம் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு கார்பஸ் ஆல்பிகன்ஸா மாறும். அப்படி மாறுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகாது. இது உற்பத்தி ஆகலன்னா அகைன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மென்சுரல் சைக்கிள். தேங்க்யூ.